நண்பர்களே, இன்றைக்கு இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை தாங்குவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்கள் டாக்டர் ஆர் செல்வகுமார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். மேனாள் மாவட்ட நீதிபதி, உறுப்பினர் மனித உரிமை ஆணையம் தமிழ்நாடு. ஐயா அவர்களோடு நான் தொலைபேசியில் பேசிய போது ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பேராசிரியரிடத்தில் பேசுவது போல் அவ்வளவு பணிவாக பேசினார். அவருடைய உரையாடலில் நான் அந்த பணிவையும் அவருடைய கனிவையும் உணர்ந்தபோது, இவர் எப்படி வன்மையான ஒரு மனம் ஏற்றுக்கொள்ளும்படியான உறுதியான தீர்க்கமான தீர்ப்பை இவர் எப்படி கொடுத்திருப்பார், இவ்வளவு மென்மையாக இருக்கிறாரே அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி ஒரு மென்மையான குரலோடு என்னிடத்தில் பேசினார். அந்த ஒரு நிமிடம் அவர் பேசிய போதே எனக்கு அவரை நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது. ஆசை அல்ல, ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நான் இன்று காலை அவருக்கு விடியற் காலை ஒரு 3:30 மணிக்கு நான் அவருக்கு செய்தி அனுப்பினேன். எனக்கு எப்போயும் 3 மணிக்கு எழுந்து கொள்வது மரபு. 3:30 மணிக்கு செய்தி அனுப்பினேன். ஐயா 5:45 மணிக்கு நீங்கள் அரங்கத்தில் இருக்கணும்னு. கரெக்டாக ஐயா 5:43க்கு வந்துட்டார். அவரை 50 வார்த்தைகளுக்குள் உங்களுடைய தன்விவர குறிப்பு அனுப்புங்க ஐயான்னு கரெக்டாக 50 வார்த்தை தான். நீதியரசர்ல இவ்வளோதாங்க மேடம் அனுப்பினாரு. கரெக்டாக 50 வார்த்தை. அந்த அனுப்பினதில் 2-3 விஷயம் மிகப்பெரிய பக்கங்கள், 6000-7000 பக்கங்கள் எழுதக்கூடிய தீர்ப்புகள். அந்த அப்படிப்பட்ட ஒரு களத்திற்கு தீர்ப்பு கொடுத்த செய்திகள். வாங்க பத்துன வந்து அப்படிப்பட்ட ஒரு களத்திற்குரிய தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறார். இவர் எடுத்த அந்த கேஸ், ஒரு காலத்தில் இந்த ஃபைலை வந்து சூட் ஃபைல் பண்ணிங்களான்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணிங்களான்னு கேட்பாங்க. சூட் கேஸ் 2 போய் அது கடைசியில் எதனா என்னவாயிடுச்சுன்னா சூட் கேஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய நீதி அரசர்கள்லாம் அவங்களுடைய உழைப்போட சூட் கேஸில் வைக்க முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு நீதிமான்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த ப்ரொஃபைல் அவர் கொடுத்தது வந்து சரவணபவன் ஹோட்டல் ஓனர் நம்முடைய ராஜகோபால் அண்ணாச்சி அவர்கள். பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம். ஆனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பதை மறந்ததால் அந்த சாம்ராஜ்யம் எப்படி அழிந்து போனது என்பதை நாம் அறிவோம் இல்லைங்களா. அந்த ஆயுள் தண்டனை அவர் கிடைச்சதும், ஆயுள் கைது என்ற தண்டனை கிடைத்ததும் அவரே இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டார். அந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு மானஸ்திகனாக இருந்திருக்கிறார். செய்தியை கேட்ட உடனே உயிர் விட்டுட்டார் இல்லைங்களா. அதுதான் தர்மம். நாம் அந்த இடத்துல தர்ம தேவதை, தர்ம கடவுளை யாரும் தண்டிக்க முடியாது இல்லைங்களா. அதை கேட்டார், அவருடைய உயிர் துறந்தார். ஆனால் இந்த சரவணபவன் என்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு ஒழுக்கம் என்கிற நிலையிலிருந்து வழுவியதால் எப்படி இந்த வாழ்க்கை அழிந்தது என்பதை அந்த தீர்ப்பை கொடுக்கிற போது எவ்வளவு யோசிச்சிருப்பார் நம்முடைய ஐயா செல்வகுமார் அவர்கள் இல்லையா. ஏன்னா அவர் வந்து முறையில்லாமல் செல்வத்தை தேடினார், அதை செல்வகுமார் தீர்ப்பு கொடுத்தார். கடவுள் பாருங்கள் எப்படி அமைக்கிறார் இல்லைங்களா. அசந்து போனேன். அகைன்ஸ்ட் திரு ராஜகோபால், த ப்ரொப்ரேட்டர் ஆஃப் சரவணபவன், செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் அண்ட் அதர்ஸ், அந்த தீர்ப்பை கொடுத்த பெருந்தகை. அடுத்ததாக இன்னொரு பெரிய செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு கேஸு, இப்போ இந்த சரவணபவன் கேஸை 3000 பக்கம் எழுதலாம், அதை ஒரே வரியில் அவர் எழுதிட்டார் ப்ரொஃபைலில். அடுத்த கேஸு 6000 பக்கம் எழுதலாம். அது மாதிரி ஒரு கேஸ், அதுதான் ஆட்டோ சங்கர். எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோ சங்கர் கேஸ். எவ்வளோ பெரிய கேஸ் அது, அந்த ஆட்டோ சங்கர் கேஸு. அந்த கேஸுக்கு தீர்ப்பு தந்த பொழுது தர்மம் என்றைக்கு இருந்தாலும் நிலைத்து தான் வாழுமே தவிர அது தவிர்த்து வாழாது என்பதை தன் தீர்ப்பிலே எழுதிய ஒரு மாபெரும் எழுதுகோல் நம்முடைய செல்வகுமார் ஐயாவுடைய எழுதுகோல். அடுத்ததாக இன்னொரு பெரிய கேஸ், அதுதான் நம்முடைய ராஜீவ்காந்தி அசாசினேஷன். சுட்டுக் கொல்லப்பட்டார் ராஜீவ்காந்தி. அதில் அகெயின்ஸ்ட் பிரபாகரனுக்கு எதிர்ப்பாக தன்னுடைய வாழ்க்கை அப்படியே தர்மத்திலும் அதர்மத்திலும் மறைத்து தன்னை வெளிக்காட்டிக் கொண்டில்லாத பொட்டு அம்மன், அவனுடைய இறுதி வாழ்க்கையினுடைய நிலைக்கு தீர்ப்பு எழுத முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கேஸையும் நம்முடைய நீதியரசருடைய எழுதுகோல் தான் தீர்ப்பு எழுதியது. இப்படி அவர் இத்தனை பெரிய நான் சொன்ன 3 பெரிய கேஸ்,
இந்த 3 கேஸையும் 3000 பக்கம் எழுத வேண்டிய கேஸ் எல்லாம் அவர் ப்ரொஃபைலில் ஒரே வரியில் எழுதிட்டார் இல்லைங்களா? ஆமாம். அடுத்து இரண்டு செய்தி இருக்குது. அதன் பிறகு நான் நீதியரசரை பேச அழைக்கிறேன். இவ்வளவு பெரிய வழக்கெல்லாம் நடத்தினவர் ஒரு கொலை கேஸுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்காகவும் வாய்தெல்லாம் கொடுக்கல. வழக்கறிஞர் உடைய களம் சரியாக இல்லை என்றால் வாய்தா வாங்கிடுவாங்க, அதெல்லாம் கொடுக்கல. வழக்கறிஞர் சீனிவாசன் பார்க்குறார், உலக நாயகி ஒழுங்காக சட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்களான்னு பார்க்குறாரு என்ன இல்லைங்களா? ஒரே ஒரு வாரத்துக்குள் ஒரு கொலை வழக்கை அழகாக டிஸ்போஸ் பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டார். பல கொலைகளை செஞ்சவரையும் செய்த ஒரு கயவனையும் அவர் ஒரே ஒரு கேஸில் தீர்ப்பு கொடுத்து தீர்ப்பு எழுதி வெளியே அனுப்பிட்டார். அதாவது ஏற்கனவே கொலை குற்றவாளி அந்த கேஸை என்னத்துக்கு தள்ளி வைத்து 6 மாதம் 1 வருடம் அந்த கொலையை பற்றி ஏன் சிந்திக்கணும்? நடந்தது கொலை, எப்படி தான் தீர்ப்பு கொடுக்க போகிறோம், அதுக்கு ஏன் தள்ளி வைக்கணும்? தீர்ப்பு கொடுத்து அப்படியே அந்த 2 கொலை வழக்கையை நடத்தியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குற பொழுது இந்த ப்ரொஃபைலை படிச்சுட்டு நான் நிலைகுலைந்து போனேன். ஒவ்வொரு கேஸும் எவ்வளவு பெரியது, ஆனால் எவ்வளவு எளிமையாக இதையெல்லாம் நடத்தி ஒரு மாவட்ட நீதிபதி அவர்கள் இன்றைக்கு இலக்கிய வட்டத்திற்குள் வந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் எப்பொழுதெல்லாம் இளைப்பாற வேண்டும் என்று கருதுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இந்த நீதிமன்ற பறவை இளைப்பாறுவதற்கு ஒரு மரத்தை தேடியது, அதுதான் இலக்கிய மேடை. அந்த வகையில் நம்முடைய நீதியரசர் அரங்கம் வந்திருக்கிறார். அவருக்கு மரியாதை நிமித்தமாக கலைமாமணி முரளி அவர்களும் நம்முடைய பாரதிய வித்யாபவன் தலைவர் வணக்கத்திற்குரிய ராமசாமி ஐயா அவர்களும் ஒரு இனிய நூலை அவருக்கு பரிசாக அனுப்பியிருக்கிறார்கள். அதை மேடையில் வழங்குமாறு நம்முடைய கவிஞர் சக்தி அசோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், நீதியரசர் கரத்திற்கு இந்த நூலை வழங்குவதற்காக. நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். இப்பொழுது நீதியரசர் அவர்கள் தலைமை உரை ஆற்ற வருகிறார். அவருடைய வாழ்வியல் அணுகுமுறைகள் எப்படி சமூக தொடர்புடையன என்பதை நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம். வருக வணக்கத்திற்குரிய டாக்டர் ஆரா செல்வகுமார் நீதியரசர் அவர்கள். அனைவருக்கும் இனிய இதமான இன்பகரமான இதயபூர்வமான மாலை வணக்கங்கள். புழுக்களையும் பூச்சிக்களையும் உணவாக உண்ணும் மானிடனே, நீயும் ஒரு நாள் அதே புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் உணவாக போய்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. ஆகவே இருக்கும் பொழுதே நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதை பேசு என்பது ஹங்கேரி நாட்டு பழமொழி. ஆக 10,000 பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த ஹங்கேரி நாட்டின் பொன்மொழியின் வைர வரிகளுக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுக்கும் அளவிற்கு இருக்கும் பொழுதே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு பரந்து விரிந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உறவு சுரங்கத்தின் முக்கிய தலைவராகவும் வழிநடத்தி செல்கின்றவராகவும் திகழ்கின்ற டாக்டர் திருமதி உலகநாயகி அம்மாள் அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்று உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்து செயல்படுகின்ற அந்த அமைப்பின் இதர முக்கியஸ்தர்களுக்கும் மற்றும் இன்றைய விழாவிலே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற முனைவர் லட்சுமி தத்தை அவர்களுக்கும் மற்றும் தமிழ் விருது பெற இருக்கின்ற பேராசிரியர் முனைவர் இரா கஸ்தூரி ராஜா ஆகியோருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துடன் குறிக்கோளுடன் வருகை தந்திருக்கின்ற ஏனையோருக்கும் முதற்கண் என் நன்றிகளத்த வணக்கத்தை உதட்டளவில் அல்லாமல் உள்ளத்தின் அடிமட்டத்திலிருந்தே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த மேடையானது, இந்த விழாவானது
இலக்கியங்கள், இதிகாசங்கள், தமிழ் மொழி பற்று ஆகியவற்றை மையமாக கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு விழா. இதிலே நன்றாக தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றுள்ள தமிழில் கைதேர்ந்த முக்கியஸ்தர்களால் நடத்தப்பட்டு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிலே நான் பங்கேற்று அந்த துறைகளிலே நான் தெரிவிக்கும் கருத்துக்களை தெரிவிக்கும் அளவிற்கு எனக்கு நிபுணத்துவம் நிச்சயமாக இல்லை. ஆனாலும் பூவோடு சேர்ந்த நாரும் நறுமணம் பெறும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப உங்கள் மத்தியிலே நான் இடம்பெற்றிருப்பதால் பூவாகிய உங்கள் நறுமணம் நாராகி எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே உங்கள் முன்னிலையிலே நான் நிற்கின்றேன். மேலும் இந்த நீதிபதிகளாகிய எங்களுடைய பணியே வாதங்களை கேட்டு அவற்றை நன்கு அலசி ஆராய்ந்து பரிசீலனை செய்து சீர்தூக்கி பார்த்து எழுத்து வடிவிலே தீர்ப்புகளை வழங்குவது தான் எங்களுடைய முக்கியமான பணி. ஆக எங்களை பொறுத்தவரையில் பேச்சு என்பது மிகவும் குறைவு. ஆக அந்த கண்ணோட்டத்தில் நான் உங்கள் அளவிற்கு நிச்சயமாக அந்தந்த துறைகளிலே நிபுணத்துவம் பெற்றவன் அல்ல. ஆக மேலும் அப்படிதான் ஒரு நீதிபதி எப்போவுமே பேச மாட்டார் கோர்ட்டில். அவர் என்றைக்கும் பேச மாட்டார். அவர் ஒரு நாள் பேசுனது அப்படியே விபரீதமாக போயிடுச்சு. ஒரு சைடு வக்கீல் பேசுகிறாரு, நீ சட்டமே தெரியாத முட்டாளுன்ட்டு எதிர் வக்கீல்கிட்ட சொல்கிறாரு. எதிர்த்தரப்பு வக்கீல் இல்லை சட்டமே தெரியாத அடிமுட்டாள் நீ அப்படின்ட்டு. இந்த எப்போவுமே பேசாத இந்த நீதிபதி சைலன்ஸ் நான் ஒருத்தன் இருக்கிறதையே மறந்துட்டு இன்றைக்கி இப்படி பேசுறது நல்லா இல்லைன்னொன்னே ரெண்டு பேருமே சரின்ட்டு அதோட கொஞ்சம் நிறுத்திக்கிட்டாங்க அவங்க. மேலும் இந்த மாதிரியான விழாக்களிலே பாராட்டுதல் மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கு முக்கியமாக தேவைப்படுவது, அதாவது 8 வயது பாலகனாக இருந்தாலும் சரி, 80 வயது முதியவராக இருந்தாலும் சரி, இரவு 12 மணியாக இருந்தாலும் சரி, பகல் 12 மணியாக இருந்தாலும் சரி, குப்பை மேட்டு மேலே இருந்தாலும் சரி, கோபுரத்தின் உச்சியில் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருப்பவனாலும் சரி, கருப்பாக இருப்பவனாக இருந்தாலும் சரி, உயரமாக இருப்பவனாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருப்பவனாக இருந்தாலும் சரி, ஆக எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வாழ்த்தலாம், பாராட்டலாம். அதற்கு தேவையானது, அடிப்படையானது தூய்மையான உள்ளம். ஆக அத்தகைய ஒரு நிலைப்பாட்டின் அடைக்கலமும் புகலிடமும் இருந்து உங்கள் முன்னிலையிலே நான் ஓரிரு வார்த்தைகளை பேச விரும்புகின்றேன். மேலும் இந்த பேசுறதுன்றது எந்த இடத்துல, எப்போ, எந்த நேரத்தில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இந்த ரெண்டாவது சொல்கிறோம் எதை பேசக்கூடாதுன்றது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாக்டரில் 3 வகை இருக்காங்க. குட் டாக்டர், பெட்டர் டாக்டர் அண்ட் பெஸ்ட் டாக்டர். குட் டாக்டர் நோஸ் how to operate. The better doctor knows when to operate, and the best doctor knows when not to operate. ஆக இந்த 3 வகையான இதில் இப்போ உங்கள் முன்னிலையில் நிற்கின்ற நான் எதை பேசக்கூடாது, எவ்வளோ நேரம்தான் பேசணும் என்றதெல்லாம் நெஞ்சில் நிறுத்தி கொண்டு தான் நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். ஆக அந்த நிலையில் ஆன்மீக செம்மல், ஆன்மீக திலகம்
கிருபானந்த வாரியார் வந்து மனிதர்களிலே 3 வகையான மனிதர்கள் உள்ளனர் என்ற அளவிற்கு அவர் வந்து எவன் ஒருவன் தனது சுயநலத்தை மட்டும் மையமாக கொண்டு வாழ்கின்றானோ அவன் மிருகத்திற்கு சமமானவன். எவன் ஒருவன் தனக்காகவும் வாழ்ந்து பிறருக்காகவும் வாழ்கின்றானோ அவன் மனிதன். எவன் ஒருவன் தனது நலத்தை துளிகூட கருதாமல் பொது நலத்திற்காகவே வாழ்கின்றவன் இறைவனுக்கு ஒப்பானவன். ஆக இந்த அளவிற்கு திருமதி உலகநாயகி அம்மாள் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் ஒரு பொது நலனில் அக்கறை கொண்டு ஈடுபாடும் நாட்டமும் கொண்டு செயல்படுகின்ற இவர்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் இவர்கள் யாரும் கோயிலுக்கு சென்று கடவுளை சுற்றி சுற்றி வர வேண்டிய அவசியமே இல்லை. மாறாக கடவுளே இவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார். ஆக சில சந்தர்ப்பங்களில் கடவுளை கூட நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டார். ஒருத்தன் வந்து எதனா ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போய் ஏன்னா ஒரு தொழில் நடத்தலாம் அப்படின்ற ஒரு அளவுக்கு எல்லார் கையிலையும் உறவினர்கள் உற்றார் நண்பர்கள் எல்லார் கையிலையும் போய் பணம் கேட்குறாரு. யாருமே கொடுத்து உதவ முன்வரவில்லை. சரி, கடவுளை நம்பினவர் கைவிடப்பட மாட்டார் என்ற ஒரு நோக்கத்துடன் கடவுள்கிட்ட கேட்போம், ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ஒரு போஸ்ட் கார்டில் கடவுளே இந்த மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் தொழில் பண்ணி எப்படின்னா முன்னுக்கு வந்துடுவேன் நான் அப்படின்னு லெட்டர் போட்டு அனுப்புகிறார் அவர், ஃப்ரம் அட்ரஸ் போட்டு. ஆக இது எப்படி போய் கடவுளுக்கு என்ன அட்ரஸ் போடுறது நம்பன்னா அவனுக்கு சின்ன கன்ஃபியூஷன். சரி, நம்ம தபால் ஆஃபீஸில் அந்த தபால்காருக்கு போட்டு விட்டுருவோம், தபால் மாஸ்டர் அவர் எப்படின்னா கடவுள் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி போய் சேர்த்துருவார் அப்படின்னு அவர் அமுச்சு விட்டார். அந்த போஸ்ட்மேனு இதை படித்து பார்த்துட்டு என்ன கஷ்டமோ என்ன ஏதோ பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறானேன்ட்டு அந்த ஆள் கொஞ்சம் பணம் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்டலாம் கொஞ்சம் பணம் வாங்கி ஒரு 700 ரூபாயை பெரட்டி அதை வந்து அவருக்கு அமுச்சு வைக்கிறாரு. இவனுக்கு திருப்பியும் ஒரு பண நெருக்கடி. இந்த தடவை கடவுளுக்கு திருப்பியும் ஒரு தடவை ஃபைனலாக கேட்டுருவோம் அப்படின்ட்டு நீங்கள் போன தடவை கேட்டதுக்கு 700 ரூபாய் அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த நன்றி நான் துளி கூட நான் மறக்கலை. இருந்தாலும் இப்போ மேற்கொண்டு ஒரு 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் அமுச்சு விட்டுடுங்க. ஆனால் ஒன்று அந்த தபால்காரர் மூலிமா மட்டும் அனுப்பாதீங்க. அவர் 300 ரூபாய் எடுத்துக்கிறார் அவர் அப்படின்ட்டு இவர் அந்த லெட்டரில் எழுதுகிறாரு. ஆக நல்லதெல்லாம் செய்ய போய் இந்த மாதிரி இது கூட பரவாயில்ல. ஒரு விறகு வெட்டி வந்து ஆத்தங்கரையில் வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த விறகு அந்த கோடாளி வந்து தண்ணியில் விழுந்துடுச்சு. அவன் உடனே கரையில் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டான். என்னடா இது நம்மளுக்கு வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்தது இந்த கோடாளி, இது போயிடுச்சு, நாளையிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்ட்டு கடவுள் வந்தார். அவர் வந்துட்டு என்னப்பா ஏன் கவலையாக இருக்குன்ட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க கோடாலின்ட்டு. உடனே அவர் ஒரு வெள்ளி கோடாலியை காட்டி இதுவாப்பா அந்த ஆற்றுல விழுந்ததுன்ட்டு, இல்லை அப்படின்ட்ட மாதிரி. அதுக்கப்புறம் தங்க கோடாலியை காட்டி இதுவான்னு கேட்குறாரு, இல்லை அதுவும் எந்த இல்லை அப்படின்றாரு. மூணாவது அவர் தொலைஞ்சி போன அந்த உண்மையான இரும்பு கோடாலியை காட்டின உடனே இதுதான் எந்தன்னு ஒன்று கடவுளுக்கு ஒரே இது, தங்கத்தம் வெள்ளி எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் நீ இருந்த பாரு, மூணுத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்த ஒரு சில நாட்களுக்கு பக்கத்தில் பின்னால் அவங்க ஒய்ஃப் டெய்லி சாப்பாடு கொண்ட அந்த தட்டு, அந்த தட்டை கழுவும்போது அது ஆற்றுல விழுந்து அது போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி திருப்பி என்னடா அது ஒன்று தான் நம்ம குடும்பத்தில் கஷ்டத்தில்
என்ன நாளையிலேருந்து சாப்பாடு பொண்டாட்டி எப்படி எடுத்துன்னு வரப்போகுது என்ன அப்படின்ட்டு கவலையாக உட்காந்தோன்னே திருப்பியும் கடவுள் வர்றாரு. என்னன்னொடனே இது நடந்ததெல்லாம் அவன் சொன்ன உடனே அவர் உடனே கடவுள் வந்து முதல்ல வெள்ளித்தட்டை காட்டுறாரு, எந்த இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் தங்கத்தட்டை காட்டுறாரு, அதுவும் எந்த இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த அலுமினிய தட்டை காட்டினோடனே அதுதான் எந்தன்னு. இப்போவும் கடவுளை நீ எதுக்கும் தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்படாதுன்னு 3த்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அதுக்கு அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப கவலையாக கரையிலே உட்காந்துருந்தா போல் கடவுள் வந்தார். என்ன ஏது பாடு, இந்த பாருங்க என் கவலை என்னோட இருக்கட்டும், தயவுசெய்து நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, என்னோட விட்டுடுங்க நீங்கள் ப்ளீஸ். இல்லைப்பா அவன் கஷ்டம் என்னான்றதை சொல்லுப்பா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. இல்லைங்க தயவுசெய்து வேணாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். அவர் விடுறதா இல்லை. அப்புறம் கடவுளை சொல்லுப்பா என்னான்றது, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். ஆமாம், ஆற்றுக்குள்ள என் தட்டு கழுவும்போது என் பொண்டாட்டி அடிச்சும் போயிடுச்சின்னு நான் சொல்லுவேன். நீ உடனே ஜோதிகாவை கொண்டாந்து காட்டுவேன், இது உன் பொண்டாட்டி அணுவேன், நான் இல்லைன்னுவேன். அப்புறம் ஐஸ்வர்யா ராய் கொண்டாடுவேன், அது உன் பொண்டாட்டி அண்ணா இல்லைன்னுவேன். உடனே வந்து ரியல் பொண்டாட்டியை காட்டுவேன், ஆமான்னுவேன். ஆஹா எவ்வளோ அழகான பொம்பளை காட்டி கூட நீ ஒன்றும் மயங்களை பார்த்தியா அப்படின்னு 3த்தையும் நீ வச்சுக்கணுவேன். எனக்கு ஒரு பொண்டாட்டி வச்சுன்னு இருக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு போகிறார் அவர். ஆக இந்த சமுதாய நலன் கருதி நடக்கின்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் படம் பிடித்து உங்கள் மனத்திரையில் படம் பிடித்து காட்ட விரும்புகின்றேன். பாலம் கல்யாண சுந்தரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக 35 ஆண்டுகள் நூலகர், லைப்ரரியன்னு. பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றதில்லை, நூலகர். அவர் அதே தான் 30 ஆண்டுகள் அவர் நிறைவு பெற்று அவருக்கு கிடைத்த பணிப்பலன்கள் சுமார் 30 லட்சத்தை அப்படியே அவர் வந்து கல்வித்துறைக்காக கொடுத்து வழங்கிவிட்டார். மேலும் இந்த அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது 2 பேரை நான் பார்க்க விரும்புகிறேன்னாரு. ஒன்று அப்துல் கலாம், 2வது வந்து இந்த பாலம் கல்யாண சுந்தரம். ஆக அவரெல்லாம் பார்த்தாங்க. அவருக்கு வந்து அமெரிக்காவிலேயே இந்த ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம், அது 1000ல் ஒரு சிறந்த மனிதர், அதாவது எ மேன் இன் மில்லினியம் இயர், 1000 வருஷத்தில் தோன்றக்கூடிய ஒரு நபர் என்ற ஒரு அங்கீகார விருது அவருக்கு வழங்கி அதற்காக பரிசு தொகையாக $6.5 மில்லியன், நம்ம இந்தியனுடைய மதிப்பில் கிட்டத்தட்ட 30 கோடி கணக்காகுது. அந்த பணத்தையும் அவர் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தி நோட்டபிள் மோஸ்ட் இன்டெலெக்சுவல் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி ஒரு விருது ஒன்று கொடுத்து அதுக்கும் கொடுக்குற அந்த சன்மானத்தையும் அவர் ஏழைங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஆக அவர் நமது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அவரை வந்து தத்து தந்தையாக எடுத்துக்கொண்டார். ஆக அதுக்கு நன்றி தெரிவித்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார். இதில் லியோ அரிமா லியோன்ற ஒரு பில்டர், கட்டிட அவர் வந்து இவருடைய சேவை மனப்பான்மை எல்லாத்தையும் பார்த்து சென்னையில் மத்திய பகுதியில் பல கோடி மதிப்புள்ள இடத்தை இவருக்கு கொடுத்தார். அதை வந்து அவர் இது என்னுடைய கொள்கைகளுக்கு முரணானது என அன்புடனும் பணிவன்புடனும் மறுத்து விட்டார். ஆக இப்படியெல்லாம் சேவை மனப்பான்மை இவர் இப்படின்னா அவங்க அப்பா அதுக்கு மேலே, அவர் பேர் வந்து பால் வண்ணநாதன். அவர் வந்து கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கார். அவர் வந்து அந்த கோயிலில் தர்மகர்த்தாவாக இருக்கிற அந்த கோயிலில் ஒரு பலாமரத்தில் ஒரு பலாப்பழத்தை வந்து அந்த கோயில் ஊழியர் வந்து இவருக்கு தெரியாமையே வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறாரு. அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. பின்னிட்டு அவருக்கு தெரிய வந்த உடனே
கோயில் சொத்தை வந்து இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்றதுக்கோசரம் தன்னுடைய நிலத்தை பூராத்தையும் கோயிலுக்கே எழுதி வச்சிடுறாரு. ஆக இந்த அளவுக்கெல்லாம் வந்து அது அவருடைய பெருமைகள்லாம் இருக்குது. ஆக இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி வந்து எல்லா வாட்ஸ்அப்லேயும் வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னா, ஆயி பூர்ணம் என்ற ஒரு மங்கை, மங்கை என்று சொல்லக்கூடாது, மங்கையர் திலகம் என்று சொல்லணும், மாதருள் மாணிக்கம்னு சொல்லணும். அந்த அளவிற்கு அந்த அம்மாவுக்கு இருந்த கிட்டத்தட்ட 7.5 கோடி மதிப்புள்ள நிலத்தை அந்த கொடிவளம் என்ற பள்ளி விருத்தி செய்ய கூடுதல் பில்டிங் கட்டுறதுக்கோசரம் யாருக்கும் தெரியாமல் போயிட்டு நேராக சிஇஓவை பார்த்து அதை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பில்டிங்கு கட்டுங்க அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆக இது அப்புறம் அந்த தொகுதி, மதுரை தொகுதி எம்பிக்கு தெரிய வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறது. அந்த அம்மா ஒரு வங்கியில் சாதாரண குமஸ்தா தான். அந்த அம்மா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த உதாரணத்தை உங்களிடம் நான் தெரிவித்து கொண்டேன். ஆக இந்த ஒரு போலியான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நான் ஓரளவுக்கு. சார்லி சாப்ளின் நகைச்சுவை மன்னன் உலகத்திலேயே ஒரு ஃபேன்சி காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அதில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து சார்லி சாப்ளின் நாட்டம் வேடம் போடணும். ஆனால் யாருக்கும் தெரியாது, இவரும் போய் அதில் கலந்துக்கிறாரு. கடைசியில் பரிசெல்லாம் அறிவிக்கும்போது அவருக்கு 3வது பரிசு தான் கிடைக்குது. ஆக எப்படி நிஜங்கள் நிழலாகின்றன, நிழல்கள் நிஜமாகின்றன, எப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை. ஆக நிலவால் இரவுக்கு பெருமை, இரவால் நிலவுக்கு பெருமை, இரண்டும் சேர்வதால் மேகத்துக்கு பெருமை, தண்ணீரால் தாமரைக்கு பெருமை, தாமரையால் தண்ணீருக்கு பெருமை, இரண்டும் சேர்வதால் அந்த தடாகத்துக்கு பெருமை, பூவால் நாருக்கு பெருமை, நாரால் பூவுக்கு பெருமை, இரண்டும் சேர்வதால் பூமாலைக்கு பெருமை. ஆக இந்த உறவு சுரங்கத்தில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு அந்த உறவு சுரங்கத்தால் பெருமை, அந்த உங்களால் உறவு சுரங்கத்துக்கு பெருமை, இந்த இரண்டும் சேர்வதால் தமிழ் இலக்கியத்திற்கு பெருமை என்று சொல்லிக்கொண்டு, அப்படி தான் வந்து நம்ம நல்ல எண்ணத்தில் தான் பேசுவோம். சூழ்நிலை சந்தர்ப்பம் நம்மளுக்கு சாதகமாக இல்லைன்னு வச்சுங்க, வேறு விதமாக போயிடும். அப்படி தான் ஒரு நண்பனுடைய கல்யாணத்துக்கு போகல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் போய் அவனை பார்க்கலான்னு போனால் நண்பன், ஒய்ஃபு, குழந்தையோடு இருந்தாங்க. இவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்க எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சி என்ன அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் வரும் அப்படின்ற எண்ணத்தில் கீழே கண்ணத்தெல்லாம் கிள்ளி அப்படியே உன்னையே உரிச்சி வச்சுருக்குடா. கண்ணெல்லாம் அப்படியே இருக்குது, பார்வையெல்லாம் அப்படியே, மொழி எல்லாமே அப்படியே இருக்குடான்ட்டு. அதுவெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்த அந்த பொண்டாட்டி புர்றன்னு கோச்சின்னு போயிடுச்சு. உடனே அவன் கேட்குறான், ஏன்டா நல்லா தானே பேசியிருந்தாங்க, திடீர்னு ஏன்டா கோச்சின்னு போயிட்டாங்க. ஏன்டா வீட்டில் 1008 பிரச்சனை, நீ வேறு அது எதிர் வீட்டு குழந்தைறா அப்படின்ட்டு. ஆக இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கியதற்கும், உங்களை எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பினை நல்கியதற்கும் மறுமுறையும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமை நகைச்சுவை. இன்றைக்கு மக்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும்னா பகைச்சுவை அறியா நகைச்சுவை தான் இருக்கணும், இல்லைங்களா? ரொம்ப அழகாக நீதியரசர் அவர்கள் மிக அருமையானதொரு உரையை ஆற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள், நம்மையும் மகிழ்வித்திருக்கிறார்கள். ஒரு பேச்சாளர் என்பவர் மேடையில் எப்பொழுதும் தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கணும். முதல்ல அவர் மகிழ்ச்சியாக பேசணும்,
அப்போ தான் அரங்க மக்கள் அதை மகிழ்ச்சியாக கேட்க முடியும் இல்லைங்களா? ரொம்ப அழகாக நகைச்சுவையோடு ஐயா பேசுனாங்க. இந்த இலக்கிய மேடைக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லிவிட்டு என்ன அழகாக இலக்கியத்தை இதமான உரையோடு தொடர்புபடுத்தி பேசினார்கள். நம்முடைய வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்களுக்கு பாரதி 100 என்று நான் எழுதிய ஒரு நூல், 100 மேடை பேச்சுகளின் தொகுப்பு. பாரதியை குறித்து நான் ஆற்றிய 100 மேடை பேச்சுகளின் தொகுப்பு. இந்த நூல் பாரதியினுடைய 100ஆண்டு நினைவேந்தல் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு அரிய நூல். இந்த நூலினை நீதியரசர் அவர்களின் பொற்கரத்திற்கு வழங்குமாறு வணக்கத்திற்குரிய நம்முடைய வழக்கறிஞர் திரு பாலசீனிவாசன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் ஏன் இப்போ அந்த நூலை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன்னு தெரியுங்களா? இந்த மாதிரி அவர் மேடையில் பேசும்பொழுதெல்லாம் இந்த நூல்லேருந்து கருத்து சொல்லுவார். நான் அப்படி ஒரு நூல் படித்தேன், ஆனால் அவர் அந்த அந்த கருத்தை உள்வாங்கி அவருடைய ஸ்டைலில் சொல்லும்போது அது ஒரு மிகப்பெரிய தகவலாக பொதுமக்களுக்கு போய் சேர்ந்துரும் இல்லைங்களா? ஒரு ஆசிரியருடைய எண்ணம் அதுதானே, பொதுமக்கள் கரத்தில் நூல் போய் சேர வேண்டும். வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்களை வணங்கி மகிழ்கிறோம்.